என் தங்கமே, நீ என்னை தேடி வந்து விட்டாய். என் பிள்ளை நீ. அம்மா என்னை நாள்தோறும் நினைக்கின்றாய். அது எனக்கு நன்றாக தெரியும். இந்த அகிலத்திலுள்ள அனைத்து ஜீவன்களும் என்னால் படைக்கப்பட்டவைகளே. உன் வேதனை, உன் கஷ்டம், உன் குடும்ப சூழ்நிலைகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்ன நினைத்தாலும் அது தடங்களாகத்தான் இருக்கிறது. அம்மா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, எனக்கு உதவுங்கள், என்னுடன் இருங்கள், எப்படியாவது நல்ல வழி காட்டுங்கள் என்று நீதான் என்னை அழைக்கின்றாய், நாள்தோறும் வணங்குகின்றாய். ஒன்று சொல்கிறேன் கேள். பிறக்கும் குழந்தைகள் அம்மாவை நம்பித்தான் பிறக்கின்றன. அம்மா என்று அழுதால் தாய் பார்த்தும் பாராமல் இருப்பாளா? இதுபோலத்தான் நான் உன் தாய். உன்னை பார்த்தும் பார்க்காதது போல் இருப்பேனா? இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள், இன்பங்கள் எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை. எல்லாமே இன்பமாக இருந்தால் வாழ்க்கை சலித்து போய்விடும் அல்லவா? துன்பமாக இருந்தாலும் வெறுத்து போய்விடும் அல்லவா? துன்பம் வந்தால்தான் அடுத்த முயற்சி செய்ய நீ ஆரம்பிப்பாய். இங்கு எதுவும் கஷ்டம் இல்லாமல் கிடைத்து விடாது. எல்லாம் கஷ்டப்பட்டு கிடைக்கும் போதுதான் உனக்குள் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையும் வந்துவிடும். பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நீ சாதிக்க விரும்புகின்றாயோ அப்படியெல்லாம் சாதிக்க நான் உனக்கு துணை நிற்பேன். எப்போதும் நீ ஒன்றை செய்தால் போதும். என்ன தடை வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் முயற்சியோடு தொடங்கு. உனக்கு வெற்றியாக நிற்பேன். ஒன்றை மட்டும் சொல்கிறேன், முடியாதது என்று எதுவும் இல்லை. நீ முடியும் என்று நம்பிவிட்டால் இந்த அகிலத்தை ஆளலாம். நீ அழும்போது உன் கண்ணீரின் சத்தம் என் இதயத்திற்குள் ஒலிக்கிறது. உனக்கான நேரம் வரவில்லை என்பதால் தாமதம், தடையில்லை, நிர்ணயம்தான். நீ சொன்னதெல்லாம் நான் கேட்கின்றேன். நீ கேட்டதெல்லாம் நான் ரசித்திருக்கின்றேன். ஆனால் நான் தரும் தருணம் உன்னை உயர்த்தும் தருணம். என் பிள்ளையிடம் நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஆனால் என் பிள்ளை துன்பமென்றால் நான் ஓடிவிட மாட்டேன். துணையாக நிற்பேன். என் பிள்ளையின் மனதை நன்றாக தெரியும். பிறர்க்கு உதவும் குணம் கொண்டவர். இதை மற்றவருக்கு பகிர்ந்துவிடு. தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் செய்து என்னுடன் இரு. நான் உனக்காக இருக்கின்றேன் தங்கமே. என்னுடன் நீ இரு.